நேரு ஸ்டேடியம் பார்த்திருப்பீங்கல்ல, அது ஏரியில தான் கட்டியிருக்காங்க. லில்லி பாண்டுன்னு ஒன்னு இருந்தது. வள்ளூர் கோட்டம் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. SAF கேம்ஸ் வில்லேஜ் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. முகப்பேர் ஏரி திட்டம், அது பேரே ஏரி திட்டம். எம்ஜிஆர் கொண்டு வந்தது முகப்பேர் ஏரி. அது என்னன்னா அந்த ஏரியை மூடிட்டு அதுல வீடு கட்டுறது ஏரி திட்டம். திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில இருக்கு. SP ஆபீஸ் ஏரியில இருக்கு. ஏன் மதுரை பிரான்ச் ஆஃப் தி சென்னை ஹைகோர்ட் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. ஜட்ஜிங் அதுல தான் உட்கார்ந்துட்டு ஜட்மெண்ட் சொல்றாங்க. எம்ஜிஆர் காலத்துல மட்டும் சென்னையில 280 ஏரிகளை மூடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல, எவ்வளவு முக்கியம் ஏரிகள் தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து தண்ணி குடுக்கறது மட்டும் இல்ல, வடிகால் மழை வந்தாலும் அங்க போய் தேக்கி நிக்கிறது. இந்த ஏரிகள் காணாம போயிடுச்சு. இப்படி காணாம போறதுனால வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க வரும்? உங்க வீட்டுக்கு வரும். ஆத்துக்கு மேல ரன்வே கட்டியிருக்கான். ரொம்ப புத்திசாலிங்க. எப்படின்னா அதுல 450 பில்லர் போட்டிருக்கான். 450 பில்லர் போட்டு அந்த ஆத்து தண்ணினா பில்லர்ல அடிச்சு மேல வந்துருச்சு. மேல வந்து எங்க போச்சு? ஏர்போர்ட் போச்சு. நம்ம ஃபிளைட்ஸ்லாம் நிறைய பார்த்து மிதக்கு தண்ணியில மிதச்சு இல்ல, காரணம் அந்த ஏர்போர்ட் இந்த ஆத்துக்கு மேல ரன்வே கட்டி வச்சிருக்காங்க. டெக்னிக்கல் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை அவங்க தான் காஸ் ஃபார் த ப்ராப்ளம். லண்டன் மெட்ரோ 150 ஆண்டுகள் பழமையானது. லண்டன் மெட்ரோ ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க. மாஸ்கோ மெட்ரோ 120 இயர்ஸ். நியூயார்க் மெட்ரோ 93 இயர்ஸ். இந்தியால 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தா மெட்ரோ இருந்தது. நம்ம ஊர்ல எப்போ வருது மெட்ரோ? எவ்வளவு பண்ணிருக்காங்க? 8 கிலோமீட்டர். மெட்ரோல யாரா போறாங்களா? இல்ல. ஏன்? கனெக்டிவிட்டி இல்ல. அதுக்கு திட்டமிடணும். ஜிக்ஸாக் எங்க பார்த்தாலும் மெட்ரோ, எங்க பார்த்தாலும் பஸ்ஸஸ். திஸ் இஸ் வாட் இஸ் நீடட் ஃபார் சென்னை அண்ட் பிரையாரிட்டி ஃபார் சென்னை. இப்போ ஸ்லம்ஸ் இருக்கு. சொல்யூஷன் டு தி ஸ்லம்ஸ் என்ன? சென்னையில இருந்து ஸ்லம்ஸ்லாம் எடுத்துட்டு தொரப்பாக்கத்தை போல ரீலோகேட் பண்ணணும். தட் இஸ் நாட் சொல்யூஷன் அட் ஆல். அந்த ஸ்லம்ஸை மாத்தி அங்க இருக்கிற மக்களுக்கு அங்கேயே அவங்களுக்கு வாழ்வாதாரம், அங்கேயே வீடு நல்லா கொடுத்து, குடிநீர் கொடுத்து, வாழ்வாதாரம் கொடுத்து, they have to solve part of that. நேரு ஸ்டேடியம் பார்த்திருப்பீங்கல்ல, அது ஏரியில தான் கட்டியிருக்காங்க. லில்லி பாண்டுன்னு ஒன்னு இருந்தது. வள்ளூர் கோட்டம் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. SAF கேம்ஸ் வில்லேஜ் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. முகப்பேர் ஏரி திட்டம், அது பேரே ஏரி திட்டம். எம்ஜிஆர் கொண்டு வந்தது முகப்பேர் ஏரி. அது என்னன்னா அந்த ஏரியை மூடிட்டு அதுல வீடு கட்டுறது ஏரி திட்டம். திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில இருக்கு. SP ஆபீஸ் ஏரியில இருக்கு. ஏன் மதுரை பிரான்ச் ஆஃப் தி சென்னை ஹைகோர்ட் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. ஜட்ஜிங் அதுல தான் உட்கார்ந்துட்டு ஜட்மெண்ட் சொல்றாங்க. எம்ஜிஆர் காலத்துல மட்டும் சென்னையில 280 ஏரிகளை மூடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல, எவ்வளவு முக்கியம் ஏரிகள் தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து தண்ணி குடுக்கறது மட்டும் இல்ல, வடிகால் மழை வந்தாலும் அங்க போய் தேக்கி நிக்கிறது. இப்ப ஏரிகள் காணாம போயிடுச்சு. இப்படி காணாம போறதுனால வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க வரும்? உங்க வீட்டுக்கு வரும். ஆத்துக்கு மேல ரன்வே கட்டியிருக்கான். ரொம்ப புத்திசாலிங்க. எப்படின்னா அதுல 450 பில்லர் போட்டிருக்கான். 450 பில்லர் போட்டு அந்த ஆத்து தண்ணினா பில்லர்ல அடிச்சு மேல வந்துருச்சு. மேல வந்து எங்க போச்சு? ஏர்போர்ட் போச்சு. நம்ம ஃபிளைட்ஸ்லாம் நிறைய பார்த்து மிதக்கு தண்ணியில மிதச்சு இல்ல, காரணம் அந்த ஏர்போர்ட் இந்த ஆத்துக்கு மேல ரன்வே கட்டி வச்சிருக்காங்க. டெக்னிக்கல் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை அவங்க தான் காஸ் ஃபார் த ப்ராப்ளம். Start reloading. It's a